அன்பர்களே வணக்கம். கள்ளக்குறிச்சியிலிருந்து ஜாலக்கா பேசுகிறேன். ஸ்ரீ ஜாலக்கா தேவி ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் மாந்திரிக பயிற்சிக்குழு. நீங்கள் பார்த்துருக்குது பார்த்தீங்க அப்படின்னா அரச மர பரிகாரங்கள், அதாவது அஷ்டகர்ம வேலையை செய்து அரச மரத்தை கொண்டு கட்டுறது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு என்னை சொல்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ என்னை ஒருத்தன் திட்டிக்கிட்டே இருக்கான். ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ அல்லது நேர்லையோ அல்லது நேர்முகம் மறைமுகம் திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த நபருக்கு செம்பு தகுடில் அவங்க என்னவா ஆகணும், அவங்க என்ன நோய் வரணுமா, அவங்க பேய் பிடிக்கணுமா, அடிப்படணுமா, இல்லை அவங்களுக்கு ஏதோ ஊரோட்டு ஓடணுமா, இல்லை அவங்க உடல்நிலை சரியில்லாமல் கிடக்கணுமா, புத்தி பேதலிக்கணுமா, இப்படி என்ன அவங்க ஆகணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதனுடைய மந்திரத்தையும் அதனுடைய எந்திரத்தையும் சக்கரத்தையும் அந்த செப்பு தகுலை எழுதி அதை கொண்டு வந்து முறையான ஒரு உபதேசங்கள் பெற்று ஒரு குருநாதர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு மந்திரமாக இருக்கணும். அந்த மந்திரத்தை அடிப்படையாக வச்சு நாம் அந்த எந்திரத்தை எழுதி அதை கொண்டுட்டு வந்து அரச மரத்துக்களை வந்து கட்டணும். இப்போ நான் வந்து அரச மரத்தை கட்டுறேன். இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா சித்திரா பௌர்ணமிக்கு அடுத்த நாள், அதாவது சித்திரா பௌர்ணமி வெள்ளிக்கிழமை, இது வந்து சனிக்கிழமை, சனி ஓரையில் கொண்டு வந்து அரச மரத்துக்கிட்ட நான் வந்து கட்டிகிட்டு இருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதிராளியை வாயை அடக்குவதற்கும், இப்போ நான் அடிச்சுட்டு இருக்கேன் பார்த்திங்கன்னா அது வந்து ஆணி, இரும்பு ஆணியில் எதிராளியுடைய பெயரை எழுதி அதில் சில பொருட்கள்லாம் நல்லா நினச்சி அது கொண்டு வந்து அடிச்சிட்டு இருக்கேன். ஸோ இப்படி செய்தால் எதிராளிகள் ஒரு வாரத்தில் வாயை அடைத்து விடுவார்கள். எதிராளி நம்ம பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. எதிராளியுடைய ஃபோட்டோஸ், எதிராளியுடைய பொருட்கள்லாம் வச்சு இந்த மாதிரி அரச மரத்தை ஆணி வச்சு அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் எதிராளி இவனுடைய துன்பம் ஒருபோதும் நமக்கு இருக்காது. ஸோ இது மட்டும் இல்லாமல் மாந்திரிக பயிற்சி நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். பொதுமக்களும் சரி மற்ற மாந்திரிகனுடைய பயிற்சியில் இருக்கவங்களும் என்கிட்ட மாந்திரிக பயிற்சி கற்றுக்கலாம். ஸோ இது வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டு இப்போ மயானத்தில் இருக்க அரச மரத்தில் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்காக இந்த வீடியோ வெளிப்படையாக போடுறேன். ஸோ இது ஒரு விழிப்புணர்வு, யாரும் ஏமாறக்கூடாதுங்கிறது ஒரு விழிப்புணர்வாகவும் இதை நான் பதிவு செஞ்சுட்ருக்கேன். தொடர்ந்து என்னோடய மாந்திரிக படிக்க வர நபர்கள் வரலாம். மாந்திரிக கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். ஒரு அனுபவமாக என்னுடைய பாடகசாலையிலேருந்து கற்றுக் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஜாலக்கா தேவி.